கிளி மூக்கு மீன் 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அதுக்கு ஃப்ரீயாக நெத்திலி மீன் கார மீன் கொடுத்துருந்தாங்க. 2 வகை சமையல் பண்ணியாச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. என் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். கிளி மூக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாரு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஆமாம் எனக்கு வழுக்குதான் இப்படி பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சமையல் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? முருங்கீரை வச்சுருக்கேன், கடையை போகிறோம். ஆமாம், அம்மா முருங்கீரை கடையை போகிறாங்க. இந்த மீன் இன்னமுமே இருக்கு. நான் இப்போதைக்கு 2 தான் கையில் வச்சு. அதுவும் நல்லது, ரொம்பவே ஹெல்த்தியான காம்பினேஷன்ல மீன் வறுவல், முருங்கைக்கீரை கடையில், அதுக்கப்புறம் நெத்திலியுமே நம்மளுக்கு கொஞ்சமா ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அதை தொக்கு பண்ண போறோம். ஃபிஷ் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு இருக்கீங்களா? அப்பா வாங்கிட்டு வந்தாரு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொழுந்தாக இருக்குது. முருங்கைக்கீரையை பார்த்த உடனே ஏதோ அயன் சத்து வந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். கீரை கடையை போகிறீங்களா? சரிம்மா. இன்னைக்கு வந்து மீனும் வாங்கியிருக்காங்க. இந்த vlogல அது இன்னும் டிசைட் ஆகலை. முடிவு பண்ணிவிட்டு கீரையை வந்து கடைஞ்சிடலாம். பட் மீன் என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் கொஞ்சம் டிசைட் பண்ணணும். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் காயத்ரி. என்னோட அம்மா கூட தான் நான் இந்த vlog பண்ண போகிறேன். அவங்க வந்து கீரை க்ளீன் பண்ணுறாங்க. நான் வந்து மீன் வறுவலுக்கும் நெத்திலி தொக்குக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் ரெடியாக உரிச்சு வச்சாச்சு. கீரைக்கு பருப்பு ஊற வச்சாச்சு. பூண்டும் ரெடியாக இருக்குது. தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ணுறப்ப பார்க்கலாம். கீரை வேக வச்சாச்சு. முருங்கைக்கீரை இப்போ கடைஞ்சிடலாம். கடையிறதுக்கு ஆற வச்சுக்கிறேன். சுடுது, கலர்ஃபுல்லாக சூப்பராக அம்மா ஆற வச்சுருக்காங்க. அம்மா கடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நெத்திலி மீன் நம்மளுக்கு கொஞ்சமாக ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் நாங்கள் தொக்கு வைக்க போகிறோம். அம்மா வந்து எப்படி அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் முள்ளெல்லாம் எப்போவுமே எடுத்துருவோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாம்மா? பார்க்கலாம்ல. செல்லம், நெத்திலி மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தலை, அதுக்கப்புறம் வந்து நடுவில் முள் இருக்கும். அதை நாங்கள் எடுத்துகிட்டு தான் தொக்கு வைப்போமே. நமக்கு முள்ளெல்லாம் ஆமாம், முள் இருக்காது. சாப்பிடும்போது நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் அம்மா எடுப்பாங்க. நீங்கள் அதோட வாலெல்லாம் வந்து சிசர் இல்லை நைஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அழகாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக எடுத்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி முள் தனியாக எடுத்துகிட்டு மீனோட ஃப்ளெஷ்ஷு அந்த சதையை மட்டும் தனியாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக எடுக்கிறாங்க அம்மா. இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தொக்கு வச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் முள்ளை எடுத்துகிட்டு சமைச்சு பாருங்க. ஏன்னா அதில் நம்ம எடுக்கிறோம்ல குடல், அது மாதிரி இதை முள்ளை எடுக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிடும் போது ஃப்ரீயாக சாப்பிட்லாம். அந்த முள்ளை டிஸ்டர்பே பண்ணாது. அதுவும் இந்த மீனோட முள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிசைஞ்சு சாப்பாடு கூட தொக்கு போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக சாப்பிட்லாம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். விட்டுக்கிட்டே இருக்கிறதால அது அப்படியே சின்ன முள் ரொம்ப இதுவாக இருக்கும். நெத்திலி தொக்குக்கு வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுடலாம். ஓகே, போட்டுடலாம்டா செல்லம். போட்டுரு. ஃபிஷ்ஷும் ரெடியாக இருக்குது, போட்டுடலாம். தொக்குக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. மீன் போட்டுக்கலாம். தொக்கு மாதிரி தான். ஆமாம், மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இதில் பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். 65லாம் பண்ணால். நெத்திலி தொக்கு என்னோட தங்கச்சி பண்ணுறா. கீரை அம்மா கடைஞ்சிட்டாங்க. நான் வந்து கிளி மூக்கு மீன் வறுவல் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பச்சை கிளி வந்துச்சு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். கிளியும் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு நாள் வந்து கெஸ்ட்டு மாதிரி எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சடனாக பறந்து போயிடுச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக பறந்து போச்சு. ஜெட்டு ஸ்பீடில் பறந்து போயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அழகா கத்துறாங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க, தூங்கிட்டு. அதுக்கப்புறம் வெளியில் மார்னிங் என்னன்னு தெரில, குருவி சவுண்ட்லாம் கேட்டுச்சா. அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னு நினச்சிதான் என்னன்னு தெரில. உடனே செம்ம ஸ்பீடாக பறந்து போயிடுச்சு சடனாக. அதுக்கு முன்னாடி ஆனால் எங்ககிட்ட பேசுச்சு இல்லைம்மா? ஆமாம், வரும்போது செமத்தியாக கத்துச்சு. அதுக்கப்புறம் சவுண்டே இல்லை, பேசவே இல்லை. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா பச்சைக்கிளி வந்து நம்ம பேசும்போது நம்ம கூடவே பேசுமே, என்னம்மா அமைதியாக இருக்குன்னு கேட்டால். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அது பறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்யூட்டாக அழகாக பொறுமையாக கீச்சுன்னு அழகாக ஏதோ சொல்லிட்டு இருந்தது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை எங்ககிட்ட பாய் சொல்லிச்சா கிளம்ப போகிறேன்னு சொல்லிச்சா என்னன்னு தெரியல. அழகாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு உடனே கிளம்பிடுச்சு. நாங்கள் பறந்துரும் நினைக்கவே இல்லை. ஃப்ரீயாக ஹாப்பியாக போயிடுச்சு. கீரை கடையிலும் பண்ணியாச்சு. சூப்பர் இருக்குது. சாப்பிட வேண்டியதான். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. மீன் வறுவலுக்கு மசாலா போட்டுக்கலாம். நம்ம பெருசாக காமிச்ச மீன் தான் இது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் இருக்குது. அது கூட இத்தனை மீன் தான் கொடுத்துருந்தாங்க. 2 கார மீனும் நெத்திலியும் ஃப்ரீயாக இருந்துச்சு. நெத்திலி குக் பண்ணிட்டோமா? பூண்டு போட்டுருங்கம்மா. பூண்டு தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது 3 போட்டு பண்ணாலே மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டில் வரும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தண்ணி வேணும்னா இதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அதிகமாக தண்ணி ஊற்றி மீன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ மீனை வறுத்துக்கலாம். நம்ம முழுசாக வறுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு மீன் வறுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். முழுசாக மீன் வறுக்கிறதுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். நம்ம செல்லம் சைடில் கீரை சாப்பிட்டு இருக்காங்க. பசி எடுக்குது. நம்ம எனக்கு பசிக்குது. நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, அப்படியே சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டே வேலையை பார்க்கலாம்னு விட்டுருக்கோம். இந்த கார மீன்களையும் இப்படி சைடில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குமா? முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கு. மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா இருக்குதா? கீரை சூப்பராக இருக்கும். மீறி இருக்க சாந்தலாம் நம்ம கையால் வேறு மாடலில் கிடையாது. எப்படி பண்ணுறீங்க? அப்படியே சுற்றுலே போட்டுருக்கு. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அம்மா இப்படி தான் செய்கிறாங்க. எல்லா கீரையும் நல்லா தான் இருக்குது. குக்கர்லேயே பண்ணியிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீனுக்கு. எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடாய் சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சார்ந்து இருக்கணும். கிளிமூக்கு மீன் தான் நம்ம இப்போ வறுவல் பண்ணுறோம். இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வறுக்கிறதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். கிளி மீன் வேறு, கிளிமூக்கு மீன் வேறு. அப்புறம் திருப்பியாச்சு. எனக்காக தான் மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருக்கோம். என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப காரமாக வேணான்னு சொல்கிறா. அதுக்காகவே காரம் கம்மியாக போட்டாச்சு. இந்த மாதிரி மீன்லாம் வந்து நம்ம காரம் லைட்டாக போட்டால் எப்படி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது சங்கரா மீன்லாம் அந்த காணாங்கத்தை கிழிச்சை அதெல்லாம் தான் வந்து எனக்கு மசாலாவோட நிறையா இருந்தால் அப்போதான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் வந்து மசாலா இருக்கணும், புளிப்பு லெமன் இருக்கணும். இல்லைன்னா இந்த மீன்லாம் அவ்வளோ எனக்கு பிடிக்காது. சங்கரானா எப்படி இதில் நேச்சுரலாகவே ஒரு புளிப்பு டேஸ்ட் மாதிரியே இருக்கும்ல. நான் அப்படி ஃபீல் பண்ண அக்கா முடிஞ்சிருச்சா? ஃபிஷ்லாம் இருந்துருச்சா? சூப்பர். எவ்வளோ சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. கிளிமூக்கு மீன் ஃபைனலாக ஃப்ரை பண்ணியாச்சு. வாசனைலாம் அருமையாக இருக்குது. எப்படா இன்னொரு ரவுண்ட் சாப்பிடணும்னு இருக்குது. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டே எல்லாரும் சாப்பிட்டுட்டோம்ல ஒரு ரவுண்டு. அப்புறம் மணி என்ன 3 ஆகுது. தான் சாப்பிட்டோம். 3 ஆகுது மணி, சாப்பிடாம என்ன பண்ணுறது? மீன் வறுவல் பண்ணியாச்சு. போயிட்டு சாப்பிடலாமா? இன்னைக்கு என்னென்ன நம்ம லஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கலாண்டி. என்ன சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம்? நெத்திலி தொக்கு பண்ணியிருக்கோம்டா செல்லம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் இந்த நெத்திலி தொக்கு முழுசா நெத்திலி மீன் இருக்காது. தொக்குன்றதால அதெல்லாம் அதெல்லாம் உடஞ்சிருக்கும். முள்ள நம்ம எடுத்துட்டோன்றதுனால அப்படியே சூப்பராக இருக்கும். நெத்திலி தொக்கு அம்மாவும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து பண்ணாங்க. சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை காலையில் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் கொஞ்சமாக இருக்கு. ஃபைனலாக மீன் வறுவல். மீன் வறுவல் நான் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் 3 பேருமே பார்த்துக்கிட்டு பாப்பா பண்ணா. மீன் வறுவல் காய்கறி பண்ணா, தொக்கு கௌசல்யா பண்ணா, கீரை அம்மா பண்ணாங்க. சாப்பாடும் அம்மா தான் பண்ணாங்க. தயிர் வருங்கடா செல்லம். தயிரும் வீட்டில் ரெடி பண்ணது சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமாம்மா? பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. நீங்களே போட்டு கொடுங்க. மணி 3 ஆகுது. சாப்பாட்டில் கொஞ்சம் கீரையும் வச்சிருங்க, கொஞ்சம் நெத்திலி தொக்கும் வச்சிருங்க. ரெண்டுமே டேஸ்ட் பார்க்க போகிறேன் நான். ஏன்னா நம்ம கீரை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ். கொஞ்சமாக கீரை, நெத்திலி தொக்கு டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். சூப்பராக இருக்கும். மீன் வறுவலும் வச்சிடலாம். ஆஹா, அழகாக இருக்குது பார்க்கவே. மீன் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃபிஷ் சாப்பிட்டு? கிளிமூக்கு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம்மா. எனக்கே சாப்பிட ரொம்ப எக்ஸைட்டாக லஞ்சு எங்கள் வீட்டில் வாங்க எல்லாம் சாப்பிடலாமா? ஓகே. நான் தான் இன்னைக்கு டேஸ்ட் பார்க்க போகிறேன். எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கீரை வந்து நம்ம முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டோம். அதனால தொக்கு, நெத்திலி தொக்கு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கான். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஃபிஷ்ஷு டேஸ்ட் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வறுவல் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் சூடாக தான் இருக்குது. நம்ம இப்போ தானே வறுத்து முடித்தோம். செம்மையாக இருக்குது. ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்? எங்கள் தங்கச்சிக்கு. நீ சாப்பிட்டு பாருங்கம்மா. இருக்கு செல்லம்.
சூப்பராக இருக்குடி. அடுத்தது அம்மாக்கு செல்லம் கொஞ்சம் தான் வேணும். கொஞ்சமாக தான் போடுறேன், சூடாக இருக்கு. பார்த்து எப்படி இருக்கு? சூடா இருக்கா? சூப்பர். நான் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு கிளி மூக்கு வாங்கி டேஸ்ட் வேற லெவல்ல செமையா இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்ல இதுதான் லஞ்ச். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நாங்க எல்லாருமே இப்ப லஞ்ச் சாப்பிட போறோம். அம்மா வந்து சாப்பிட போறாங்க, பசிக்குது அவங்க. எங்கள் அம்மாவோட தட்டு இதுதான், அவங்க அதில் தான் சாப்பிட்றாங்க. தான் சாப்பிடுறாங்க, இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சாப்பிடுறாங்க. சரி நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு தொக்கு நாங்க பண்ணியிருந்திருக்கோம், நாங்கள் செஞ்சிருக்க மாட்டோம். ஐடியா கொடுத்ததே என்னோட தங்கச்சி தான். கௌசல்யா தான் கொடுத்தா. என்னடா பேசுங்க, மீனா வறுக்கலாமா குழம்பு வைக்கலாமான்னு பார்க்கணுமா. அந்த 10 மீனும் நெத்திலி 10 கூட இருக்காது. ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தொக்கு பண்ணணும்னு அவள் தான் ஐடியா கொடுத்தா. உடனே தொக்கு ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு செஞ்சா கூட இந்த அளவு அதுல பண்ற ஒரு டேஸ்ட் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து ஒரு விதவிதமா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தொக்கு, கீரை, மீன் வறுவல் சொல்லிட்டு நாங்க இல்லைன்னா அதை வறுக்கலாம். அம்மா வந்து வறுத்து இருந்திருப்பாங்க, குழம்பு அப்படி நல்லா இருந்திருக்காங்க. தொக்கு வச்சு சூப்பரா சாப்பிடுறோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல அந்த டைமுக்கு நமக்கு ஐடியா வரணும். அவளுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சமா இருந்தாலும் அதுல ஒரு 2-3 டிஷ் ஒரு பண்ணிடுவோம். 3 மீன் வாங்கினா அது எனக்கு 1 கூட நான் ஏதாவது செய்வேன். நான் அவளை டிஃப்ரெண்டா பண்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கொள்ளைங்களப்பா அந்த மாதிரி தான் சொல்லி இந்த மாதிரி தொக்கு ஐடியா கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் சில டைம்ல அம்மா வந்து ஏமா ரொம்ப வேலையா இருக்கு வேணான்னு சில நாட்கள் எல்லாம் வேணான்னு கூட திட்டிடுவாங்க. ஆனா வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐடியா சூப்பரா இருக்குன்னு அம்மாவை பாராட்டிடுவாங்கல்லம்மா. தேங்க்யூ. அது அவ தான் செஞ்சா சூப்பராகவும் இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். Bye. பாய்.